Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன், நீங்க அடுத்தாளுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிருங்கன்னு சொன்னேன். இறந்த பிள்ளைய மறைச்சிட்டியே. தப்புல நான் சொல்லியிருக்கலாமே வந்து. இதுல போலீஸ் எல்லாரும் சப்போர்ட் அவங்களுக்கு. அப்ப எத்தனை பேரை நீங்க கொண்டிருக்க? வெளிநாட்டு வேலைக்கு சென்ற கணவன் மீண்டும் பெண் குழந்தையா? மருத்துவமனைக்கு ஓடிய மனைவி காவு வாங்கிய கருக்கலைப்பு சம்பவம் கடும் சர்ச்சையில் தனியார் மருத்துவமனை. நாங்க ஒண்ணுமே கேட்கல. அந்த புள்ளைய வந்து எதுக்காக நீ செத்தத மறைச்ச? அதுக்கான காரணம் என்ன? அப்ப போலீஸ்காரங்க அவங்களோட கூட்டா. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகாவில் உள்ளது திருமணஞ்சேரி ஊராட்சி. இந்த பகுதிக்குட்பட்ட மேல மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பரிமலேஸ்வரன். இவரது மனைவி கலைமணி. இவருக்கு வயது 31. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கலைமணி கோட்டைக்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சுகாதார தன்னார்வலராக சில ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கலைமணி மீண்டும் கருவுற்ற நிலையில் பரிமலேஸ்வரன் சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாடு சென்றுள்ளார். இந்த சூழலில் 18 வார கர்ப்பிணியான கலைமணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது தோழியுடன் பொன்னமராவதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்று கருவில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று ஸ்கேன் செய்து பார்த்ததாக கூறப்படுகிறது. பெண் குழந்தை என்று தெரிந்ததும் அதே மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்ய சொல்லியுள்ளார். இந்த நிலையில் கருக்கலைப்பு செய்த போது கலைமணி திடீரென உயிரிழந்தார். இது பற்றிய தகவல் கலைமணி குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. உடனடியாக பொன்னமராவதி சென்று மருத்துவமனை நிர்வாகத்திடம் வாக்குவாதம் செய்த நிலையில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கலைமணியின் உடலை கொண்டு வந்துள்ளனர். இதையடுத்து கலைமணியின் உறவினர்கள் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்த்து கருக்கலைப்பு செய்து உயிரை பறித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவமனையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் 2 குழுக்கள் மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு சென்று நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறினர். சுகாதார தன்னார்வலருக்கே இந்த நிலையா என்று கிராமமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மேலும் ஸ்கேன் செய்து பாலினம் பற்றி வெளியே சொல்வதும் குழந்தையை கருவில் அளிப்பதும் குற்றம் என்று அரசு கடுமையாக எச்சரித்தும் கூட ஒரு சிலர் பணத்திற்காக தொடர்ந்து தவறு செய்வதை தடுக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். இந்த நிலையில் அந்த மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் சென்டருக்கு மருத்துவ அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். மேலும் இந்த மருத்துவமனையில் குடும்பநல சிகிச்சைக்கான அனுமதியும் முதற்கட்டமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவரும் நிலையில் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னதாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணாவே புதுக்கோட்டையில் கருக்கலைப்புகள் சமீபத்தில் அதிகரித்து வருவதாக நிகழ்வு ஒன்றில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்பத்திரிக்கு போறவங்க இறக்குறது சகசம், ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறவங்க சகசம். அதுக்காக மறைக்க முடியுமா? எவ்வளவு நேரத்துக்கு மறைப்ப? அப்ப என்ன காரணத்துக்கு அந்த ஆள் மறைச்சாரு? மறைச்சு விட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரியும். இதுல போலீஸ் எல்லாரும் சப்போர்ட் அவங்களுக்கு. வயிறெல்லாம் ஊப்பி போய் நாங்க ஒண்ணுமே கேட்கல சார். நாங்க ஒண்ணுமே கேட்கல. அந்த புள்ளைய வந்து எதுக்காக நீ செத்தத மறைச்ச? அவரை கூட்டியாவது ரோட்ல வச்சு கேள்வி கேளுங்கன்னு நாங்க சொன்னோம். வேற எதுவுமே கேட்கல. அது கேட்க முடியாதுட்டாங்க. போலீஸ்கார கேட்க முடியாதுட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன? அப்ப போலீஸ்காரலாம் அவங்களோட கூட்டா. அதான் அவங்க போலீஸ்காரலாம் அவங்களோட கூட்டா. அப்ப எத்தனை பேரை நீங்க கொண்டிருக்க? போட்டோ பிடிக்க அந்த புள்ளைய எத்தனை பேர் கொண்டிருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியில? அதான் போட்டோ பிடிக்க. பணம் தரேன், 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன், நீங்க அடுத்தாளுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிருங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு பணம் வேண்டாம், இந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும்னு நாங்க பேசணும். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.